ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ₹1 ₹2 கமமரேட்டிவ் காயினில் ஸ்கேர் காயின், ரேர் காயின் இதுதான் நான் உங்களுக்கு சேல்ஸுக்கு கொடுத்துருக்கேன். 2025 புக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய காயின் ஸ்கேரிங்லேருந்து ரேராக மாறிடுச்சு. சில காயின் ரேர்லேருந்து இன்னும் நல்லாவே ரேர் ஆகிடுச்சு. சில இது காமன்லேருந்து ஸ்கேர் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ என்னென்ன காயின் கொடுத்துருக்கேன்றதை காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ₹1 இன்டர்நேஷ்னல் யூத் இயர் காயினை பார்த்தீங்கன்னா தெரியும். 1985. இது மும்பை மின்ட்டு, இது கல்கட்டா மின்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 மின்ட்டு இருக்குது. கல்கட்டா, மும்பை அண்டு ஹைதராபாத். ஹைதராபாத் எக்ஸ்ட்ரீம்லி ரேர். அது பல ஆயிரங்கள், சரிங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கல்கட்டாவும் மும்பையும், இதில் ஒரு காயின், இதில் ஒரு காயின். நான் உங்களுக்கு புக் ரேட்டை காமிக்கிறேன். ஒன்றுக்குமே நான் உங்களுக்கு புக் ரேட்டை காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கும் தெரியும். தெரியுதுங்களா? இன்டர்நேஷ்னல் யூத் இயர் 1985. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 மின்ட்டு. இதில் ஹைதராபாத் மின்ட் எக்ஸ்ட்ரீம்லி ரேர். எக்ஸ்ன்னு போட்டால் எக்ஸ்ட்ரீம்லி ரேர். இது எல்லாமே ஸ்கேரிங்கில் இருக்கிற காயின் பாருங்கள். இதில் கல்கட்டா மின்ட் ஒரு காயின் யூஎன்சி கண்டிஷனில் ₹400, எக்ஸ்எஃப் கண்டிஷனில் ₹100. ஸோ ஒரு காயின் ₹100. அதே மாதிரி தான் பாம்பே மின்ட்டு யூஎன்சியில் ₹250, எக்ஸ்எஃப்பில் ₹100. ஸோ ஒரு காயினுக்கும் ரேரிட்டி ஸ்கேரு, அதே சமயத்தில் அதனுடைய கண்டிஷனை பொறுத்து ரேட்டு, சரிங்களா? ஸோ ஒன்றுக்கும் ₹100 ரேட்டு, சரிங்களா? அடுத்த காயின் பார்க்கலாம். இது சுபாஷ். அதில் 1997 ஹைதராபாத் மின்ட்டு. காயினை பார்த்துக்கோங்க, ஹைதராபாத் மின்ட்டு, சரிங்களா? இது ஆக்சுவலாக இப்போ ரேரிங்கில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பார்த்துக்கோங்க, ஹைதராபாத் மின்ட்டு. தெரியுதுங்களா? ஹைதராபாத் மின்ட் 2 காயின் வச்சுருக்கேன். ரெண்டுமே ஹைதராபாத் மின்ட்டு தான். தெரியுதுங்களா? ஸோ இந்த காயினோடைய டீட்டெயில்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள். தெரியுதுங்களா? சுபாஷ் சந்திரபோஸ் 1997. மொத்தம் 4 மின்ட்டு. 4 மின்ட்டில் ஹைதராபாத் மின்ட்டை பாருங்கள். யூஎன்சி கண்டிஷனில் ₹800, எக்ஸ்எஃப் கண்டிஷனில் ₹200 வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ரேர். நீங்கள் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அது ஸ்கேரிங்கில் இருந்தது, இப்போ ரேர் ஆகிடுச்சு. ஸோ ஹைதராபாத் மின்ட்டை பொறுத்த வரைக்கும் மேபி நெக்ஸ்ட் இயரும் இதோட ரேராக சான்சஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ ஹைதராபாத் மின்ட்டு 2 காயின் வச்சுருக்கேன், நல்லா பார்த்துக்கோங்க. 1997, சரிங்களா? அடுத்த காயின் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் ₹2. இது உங்களுக்கே தெரியும், சிங்கிள் மின்ட்டு காயின். மும்பை மின்ட்டு மட்டும்தான் இருக்கும், நல்லா பார்த்துக்கோங்க, சரிங்களா? மும்பை மின்ட்டு மட்டும்தான். காயின்லாம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் புக்கில் காமிக்கிறேன் பாருங்கள். தெரியுதுங்களா? 8th வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ் செயின்ட் திருவள்ளுவர் 1995. அதில் ஒரே ஒரு மின்ட்டு தான், ₹2 ரேரிட்டி. பார்த்தீங்களா? யூஎன்சி கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ₹1200 போட்டிருக்காங்க, எக்ஸ்எஃப் கண்டிஷனில் ₹300, சரிங்களா? ஸோ இப்போ சில காயின்லாம் ரொம்ப ரேர் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதனுடைய ரேட்டையும் பார்த்துக்கோங்க, சரிங்களா? நான் இதில் 2 செட்டு கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு செட்டா, அதே மாதிரி இதே தான் உங்களுக்கு கல்கட்டா மின்ட்டும் மும்பை மின்ட்டு இதே செட்டு தான், 2 செட்டு கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு செட்டோட விலை ₹600. நான் இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபைன் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எவ்வளோ ₹300 ₹200 போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப கம்மியான ரேட்டு தான், ₹100 தான் ஒரு காயின், சரிங்களா? நீங்கள் இதெல்லாம் இன்னும் அடுத்தடுத்து இதெல்லாம் ரொம்ப ரேர் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்சம் இப்போயே கூட இதை வாங்கி வச்சுக்கோங்க. இது சிங்கிள் மின்ட்டு வரும், காயினில் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
இதே தான் 2 செட்டு அப்படியே. சரிங்களா? ஒரு செட்டோட விலை வந்து 600 ரூபா. உங்களுக்கு 2 செட்டு வேணும்னாலும் எடுத்துக்கிடலாம், இல்லை ஒரு செட்டு போதும்னாலும் எனக்கு ஓகே தான். சரிங்களா? அப்படியே 2 செட்டு பார்த்துக்கோங்க. இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. ஸோ வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரிங்களா? பொதுவாகவே கமமரேட்டிவ் காயின், அதுலேயும் காப்பர் நிக்கல் காயின்லாம், ஸ்கேர் காயின்லாம் இப்போ ரேர் ஆகிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து காயின் கலெக்ட் பண்ணுறவங்க ஒரு காயினாவது நீங்கள் வாங்கி வைங்க. சரிங்களா? ஏன்னா இப்போ இன்னும் அடுத்த வருஷம் புக்கில் எப்படி வரும்னு நம்மளால் சொல்ல முடியாது. பொதுவாகவே காப்பர் நிக்கல் காயின் வந்து நீங்கள் கமமரேட்டிவாக எடுத்துக்கோங்க, டெஃபினட்டிவாக எடுத்துக்கோங்க, ரெண்டுமே விலை கூடிட்டு தான் இருக்குது காப்பர் நிக்கல்னாலே. அந்த டயத்தில் வந்து இந்த மாதிரி ஸ்கேர் டைப் காயின்லாம் இன்னும் அடுத்து ரொம்ப ரேர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப விலை அதிகமாயிரும். அப்படிங்கும் போது ஒரு காயினே வந்து இப்போ இதுவே வந்து நான் கொடுத்துருக்கிற ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி. உங்களுக்கு சுபாஷ் காயின்லாம் பார்த்தீங்கல்ல, ரேரிட்டி. அதே மாதிரி திருவள்ளூர் காயின் ரெண்டுமே வந்து ரேர் தான். வந்து எக்ஸப்ட் கண்டிஷன்லேயே உங்களுக்கு 300 போட்டிருக்காங்க ஒரு காயினும். சரிங்களா? அது திருவள்ளூர் காயினும் சுபாஷும். பட் நான் கொடுத்துருக்கிற விலை வெறும் 100 ரூபா தான். உங்களுக்கு வந்து இது வந்து எதுக்காக நான் கொடுக்குறேன்னா, காயின் கலெக்ட் பண்ணுறாங்க இல்லையா, சில பேர் புதுசாக காயின் கலெக்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து கம்மியாக வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக விலை சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. 2 செட்டு இருக்குது. ஒரு செட்டு 600 ரூபா. உங்களுக்கு 2 செட்டு வேணுனாலும் ஓகே தான், இல்லை வந்துட்டு ஒரு செட்டு இருந்தாலும் போகுதுனாலும் எனக்கு ஓகே தான். ஷிப்பிங் தனியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படியும் ஷிப்பிங் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாலேருந்து 60 ரூபா வந்துடும். சரிங்களா? ஸோ எங்களுக்கு வந்து இந்த பேக்கிங்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து நாங்கள் மெனக்கிடுற வேலை, அது எங்களோட உழைப்பு. அதில் வந்து நாங்கள் அந்த பாக்ஸு, அந்த ரேப்பர் போடுறோம் இல்லையா, இது எல்லாமே அவ்வளோ ஒரு வேல்யூபிளான ஒரு இது. அதாவது அதுக்கு நாங்கள் காசு செலவு பண்ணணும், எங்களோட ஒர்க்கு இருக்குது அதில். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் நான் வந்து இதில் சேர்க்கவே கிடையாது. சரிங்களா? காயினுக்கு மட்டும்தான் இப்போ இந்த ஹோல்டரோ இல்லை இந்த பின்னோ என்னோடய உழைப்போ, இல்லை நாங்கள் வந்து பேக் பண்ணுறோம் இல்லையா அந்த மெட்டீரியலு, இந்த எந்த காஸ்ட்டுமே இதில் கிடையாது. இது எல்லாமே முழுக்க முழுக்க வந்து காயின் கலெக்ட் பண்ணுறவங்களுக்காக. ஏன்னா நான் நிறைய விஷயங்கள் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு காயின் கலெக்ட் பண்ணும்போது வந்து நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப நானே வந்து அதை கஷ்டப்பட்டிருக்கேன். எப்படின்னா ஒரு காயின் கேட்கும் போது அது வந்து சில இடத்துல வந்து காயின் கடையில் போய் கலெக்ட் பண்ணும் போது நமக்கு தெரியாது. பட்டு காயின் இவங்க டீலர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட நம்ம கேட்கும்போது ஒரு காயின் கேட்டால் முதல்ல அவங்க தரவும் மாட்டாங்க, ரெண்டாவது என்னென்னா ரேட் ரொம்ப ஹையாக இருக்கும். நான் அந்த மாதிரிலாம் நிறைய நானும் சிரமப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிடக்கூடாது, உங்களுக்கு அந்த மாதிரி சிரமத்தை கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுக்குறேன். சரிங்களா? ஏன்னா நம்ம அனுபவிச்ச இது வந்து நம்ம காயின் கலெக்ட் பண்ணுறவங்க, ஏன்னா காயின் கலெக்ட் பண்ணுறவங்க அப்போ தான் வந்து அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும், சரி ஓகே அப்படின்ட்டு. அதனால தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. என்னோடய நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.